எங்க பாண்டியம் எங்க? புதுசா புது படம் போயிடுச்சு. வணக்கம், எங்க வந்திருக்கோம்? இப்போ நாங்க வந்து வசந்த மாளிகை படம் பார்க்க வந்திருக்கோம். அது என்ன தியேட்டர்ல? ஆல்பர்ட் தியேட்டர்ல படம் பார்க்க வந்திருக்கோம். எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் அம்மா நான் ஆல்பர்ட் தியேட்டர் வரேன். அப்படியா? நான் செகண்ட் டைம். அப்படியா? இப்போ நீங்க எதுக்கு வந்தீங்க ஃபர்ஸ்ட் டைம்? விக்ரம் படம் ரிலீஸ் அப்போ. ஓ, அந்த 83 வாட்டி தும் சக்கும் சக்கும் சக் அதானே அதோட ஓடிட்டு இருந்தோம்ல, அதுல ஒரு வெரி குட். சிறப்பு. வந்துட்டு இது பண்ணிட்டு வந்தோம். இங்க செலிப்ரேஷன்லாம் பண்ணோம். ஆமா. சோ இப்போ நாங்க வந்து விஐபி பாக்ஸ்ல உட்கார்ந்திருக்கோம். அதே விஐபி பாக்ஸ்னா ரொம்ப கப்பிள் சீட். ஆமா, கப்பிள் சீட். சோ செம்மையா இருக்கும் இங்க இருந்து பார்க்க. ஏன்னா நாங்க வந்து தியேட்டர் ஸ்கிரீனுக்கே மேல உட்கார்ந்து படம் பார்ப்போம். அந்த அதான் அந்த தியேட்டரோட இது. பல ஆண்டுகால பழமையான தியேட்டர். இப்போ நிறைய தியேட்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பழைய தியேட்டர்லாம் மூடிட்டு இருக்க தருணத்துல சோ இந்த தியேட்டர் வந்து பார்க்கலாம்னு ஒரு ஜாலிக்கு வந்தோம். என்ன படத்துக்கு வந்திருக்கோம்? வசந்த மாளிகை. ஆமா, வசந்த மாளிகை. ஸோ ஃபேமிலி எல்லாரையும் பாருங்க, யாரும் வந்து சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணி. இன்னைக்கு வாங்க குட்டீஸ் எல்லாம் வாங்க போங்க. இவங்க வந்து ஆக்சுவலி 5th ஜென்ரேஷன் இந்த படம் பார்க்கறது. கரெக்டாக தானேம்மா? ஏன்னா 1972 வந்து வசந்த மாளிகை ரிலீஸ் ஆயிருக்கு. 79 தான் மம்மி டாடியே பிறந்திருக்காங்க. ஸோ அம்மாச்சி ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் பார்த்துட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணோன்னா 5th ஜென்ரேஷன் உட்காந்து படம் பார்த்துட்டு இருக்கு. ஆமா, இவ்வளோ பேரும் பார்க்கலாம். ஆமா, இப்ப உள்ள படத்துக்கு அப்ப உள்ள படத்துக்கு வித்தியாசம் தெரியுதா உங்களுக்கு? எப்படி இருக்கு? சூப்பரா. ஒவ்வொரு வார்த்தையும் எவ்வளவு அர்த்தத்தோட இருந்துச்சு. உங்களுக்கு இப்ப உள்ள படம் பிடிச்சிருக்கா, இந்த படம் பிடிச்சிருக்கா? இந்த படம் பிடிச்சிருக்கு. சிறப்பு. கொடுத்துருங்க. இவங்களுக்கும் முன்னாடி ஒரு ஜென்ரேஷன் இருக்காங்க. அப்பதா இந்த படத்தை வந்து எங்க பாத்தீங்க? மதுரையில். யாரோட? இந்த ஆத்துக்காரரோட படம் பார்த்தாங்களா இவங்க? எந்த தியேட்டர்ல பாத்தீங்க? ஞாபகம் இருக்கா? தியேட்டர் சென்ட்ரல் சினிமா மதுரை சென்ட்ரல் தியேட்டர்ல. அப்படியே அம்மா சினிமாஸ் இருந்துச்சா? சென்ட்ரல் சினிமாஸ்ன்ற படத்தை தியேட்டர்ல வந்து ஆத்துக்காரோட படம் பார்த்தீங்க. அப்ப எப்படி ஐயா வந்து இந்த மாதிரி பாட்டுக்கெல்லாம் டாடி மாதிரி ஜாலியா டான்ஸ் ஆடுவாரா, அமைதியா பார்ப்பாரா? அதெல்லாம் இது மாதிரிலாம் ஆட மாட்டாங்க, அமைதியா பார்ப்பாங்க. அவ்வளவுதான். படிச்சிருந்து ஆட்டோ ஆடு. காலேஜ் படிச்சதுல இருந்து
காலேஜில் படித்தேன் இல்லை அவனியாபுரத்தில் அதில் இருந்து அதுதான் கெட்டு போயிட்டாப்ல. சரியில்லை எல்லாம் பார்த்தா ஃப்ரெண்ட்ஸு அங்கே இருந்தே இந்த ஆட்டம் தான். அதில் தான் கெட்டு போயிட்டாரு. ஸோ அப்படி கட் பண்ணனா இவங்களுக்கு அடுத்த ஜென்ரேஷன். ஸோ இந்த ஜென்ரேஷன் வந்து டெக்கில் பார்த்தாங்கல்ல மாமா, இந்த படத்தை வந்து டெக்கில் பார்த்தவங்க வந்து இங்கே முன்னாடி சீட்டில் உட்காந்து ஆட்டம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஒரு கிண்ணத்தை ஏந்துகின்றேன். சொல்லுங்க சார், நீங்க எப்படி சார் இந்த படத்தை பார்த்தீங்க? அதாவது இதெல்லாம் வந்து டிவியில் நிறைய முறை பார்த்துருப்போம். ஆனால் இதெல்லாம் புது பொலிவுடன் இப்போ வந்து இந்த மாதிரி தேட்டரில் உட்காந்து பார்க்குறதா உண்மையிலேயே சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. ஆமாம், சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸு. இப்போ உள்ள ஜென்ரேஷன்லாம் இந்த மாதிரி படத்தெல்லாம் இப்படி வந்து பார்க்கணும். அப்போ தான் வந்து அந்த சினிமா மோகம்லாம் என்னன்றது தெரியும். இன்னமும் இன்றைக்கி நம்ம வெள்ளிக்கிழமை வந்திருக்கோம், ஞாயிற்றுக்கிழமை வந்து பாரு ஆல்பர்ட் தேட்டரு 2 ஆகும். ஏன்னா ஏற்கனவே இதே படம் இதே தேட்டரில் ரிலீஸ் ஆகி 5 வாரம் ஓடி இருக்கு. அப்படியா? அதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆகி 50 நாள் சக்ஸஸ்ஃபுல் ஓடி ராம்குமார் சார் ஃபேமிலி எல்லா சிவாஜி சார் ஃபேமிலியும் வந்து படம் பார்த்தாங்க. ஸோ இப்போ திரும்ப 3வது முறையாக ரீரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் 7.1 டிஜிட்டலோட சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி நாடோடி மன்னன் வாத்தியார் படம்லாம் போட்டால் ரீரிலீஸ்லாம் போய் எந்த தேட்டர்னாலும் போய் உட்காந்து பார்த்து விசில் அடிச்சு பார்க்கணும். ஆமாம், இந்த மாதிரி பழைய படங்கள்லாம் வரணும் வரிசையாக. அதுலேயும் குறிப்பாக ஒன்ஸ் மோர் கேட்டவொடனே போட்டாங்க பாரு, ஒரு கிண்ணத்தை ஏந்துகின்றேன். ஞாயிற்றுக்கிழமை இதெல்லாம் 3-4 தடவை போடுவாங்க இந்த பாட்டை. ஆமாம், ஞாயிற்றுக்கிழமை வரோம் நாங்கள் படம் பார்க்க. வாங்க ஞாயிற்றுக்கிழமை நான் வர முடியாது. ஸோ இவங்க 2 பேர் வருவாங்க. இதை வந்து சிவாஜி சாரோட ரசிகர்னு சொல்ல முடியாது, வெறியர். என் பார்க்கும் போதே தெரியும் எங்கள் அப்பா அப்படின்னு கத்தினால் இவங்க தான். சொல்லுங்க, நீங்க இந்த படத்தை எப்படி பார்த்தீங்க? என்ன அழகா இருக்காரு பாருங்க. மறைந்தும் ஒரு மனிதன் வாழ்கிறான்றன்னா இந்த மாதிரியான திரையில தான். அதுவும் கண்டிப்பா. ஐயோ, அந்த என்ன ஸ்டைலு, பிரபு அண்ணாவோட ஸ்டைல் எல்லாரும் சொல்லுவாங்கல்ல. ஆனா அந்த ஸ்டைல் எங்கிருந்து வந்ததுன்னா எங்க அப்பா கிட்ட இருந்து தான் வந்தது. கண்டிப்பாக. என்ன அழகு, என்ன. ஏன்னா சிவாஜி சார் செத்ததுக்கு 1 மாசம் உட்காந்து அழுது விரதம் இருந்த ஆள் இவங்க. விரதம் துக்கம் சாரி துக்கத்தை வந்து 1 மந்த்தா ஃபீல் பண்ணி அழுதவங்க. ஆமா, அதனால வந்து இந்த படத்தை நீ எப்படிமா பார்த்தா? டெக்ல பார்த்தியா? நான் ஸ்கிரீன்ல பார்த்தேன். அப்படி அந்த மண்ணு குமிச்சு உட்காந்து அதில் இல்லை, பெஞ்சு தேட்டர் சேலத்தில் SRVன்னு சொல்லிட்டு ஒரு தேட்டரு இதே மாதிரி தான் இருக்கும். ஒரு 800 டிக்கெட்டு. அதில் டிக்கெட் லைனில் நின்று கம்பிக்குள்ள எல்லாம் பூந்து வாங்கி முன்னாடியில் போய் உட்காருவோம். அங்கே இப்போ இங்கே எப்படி நீங்கள் கப்புள் சீட்டும், அங்கே வந்து முன்னாடி இருக்க சீட்டு மட்டும்தான் 2 இருக்கும். 2 பேரும் உட்கார்ற மாதிரி. நம்ம கொஞ்சம் சமணம் போட்டு பார்க்கணுன்னு ஓடி போய் முன்னாடி உட்காந்து SRVன்ற தேட்டரில் இப்போ அதெல்லாம் இடித்து காம்ப்ளெக்ஸ் ஆக்கி அங்கே போய் தட்டை, முறுக்கு, பாப்கார்னு இதெல்லாம் வாங்கி உட்காந்து மடியில் வச்சுக்கிட்டு சாப்பிட்டுட்டு பார்த்த டைம். சிறப்பு. இப்போ அடுத்து அப்படியே கட் பண்ணோன்னா ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் போய் கேட்போம். ஒரு கேளுங்க அம்மாச்சி, நீங்க யாரோட பாத்தீங்க? தாத்தாவோட பாத்தீங்களா இல்ல சின்ன பிள்ளையா? நான் வந்து அப்ப இந்த படம் ரிலீஸ் அப்ப நான் பிறந்த குழந்தை. ஆமா, 74 தான் நான் பிறந்தேன். ஆமா, அதுக்கப்புறம் தாத்தா வந்து என்னை கூட்டு போனாங்க. அப்பெல்லாம் எனக்கு இந்த படத்தோட அருமை தெரியல. இப்பதான் அந்த படத்தோட அருமை தெரிஞ்சு இப்ப எப்படி என்ஜாய் பண்ணேன்னு பாத்திருப்பீங்க. ஆமா, எடுத்து வச்சிருக்கோம், பார்த்துருப்பீங்க. இப்போ தாத்தா பக்கத்தில் உட்காந்து போட்டாங்க. பஞ்சு வந்துட்டாரு. படத்தை பார்த்து திருப்பி விளையாடுக்குள்ள எல்லா பாட்டையும் மனப்பாடமா பண்ணணும். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு வார்த்தைகளை கூட மிஸ் பண்ணவே இல்லை. அவ்வளவு ஹாப்பி. சூப்பரா பண்ணணும். வசந்தமாலையோட தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டீங்க. ஒரு வார்த்தைக்கு உயிர் கொடுத்திருந்தாரு. அவருக்காக இவர் வாழ்ந்தாரா, இவருக்காக அவர் வாழ்ந்தாரானே தெரியும். அந்த குரலுக்கு ஆக்டிங்கான குரல் 2 பேருக்கும் சேர்த்து எழுதுற உயிர் கொடுத்து டிஎம்எஸ் அப்பா ஐயோ சொல்லியிருந்த மாதிரி இப்போ விஐபி இதில் வந்து உட்காந்தோம். கீழே அங்கே பார்த்தீங்களா, அது நார்மல். அதுக்கப்புறம் இது பாக்ஸு, இதுக்கப்புறம் விஐபி. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 மாடி ஏறி வந்தோம்.
அந்த மாதிரி எவ்வளோ பெரிய தேட்டர் பாருங்கள். இங்கேருந்து நம்ம வந்து ஸ்க்ரீனே எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி பெரிய தேட்டரில் நம்ம மிஸ் பண்ணுறோம். இப்போ ரீசெண்டாக உதயம் தேட்டரோட க்ளோஸ் பண்ணிட்டாங்க நாங்கள். ஸோ அது மாதிரி இப்போ ஆல்பர்ட் தேட்டர் வந்து இன்னும் மெயின்டைன் ஆகிட்டு இருக்குது. ஸோ இன்னும் நிறையா படங்கள் இந்த மாதிரி ரிலீஸ்லாம் பண்ணாலும் மக்களுக்கு நம்ம தான் அதிக சப்போர்ட் கொடுக்கணும். அதனால் மக்களை இந்த படம் ரிலீஸ் ஆனால் வந்து பாருங்கள். வசந்த மாளிகை தேட்டரில் பார்த்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா லைஃப் லாங்காக என்ன சொல்கிறது, ரொம்ப பெரியவங்களாகி அடுத்த குழந்தை வரும்போது சொல்லலாம் அந்த படம் தேட்டரில் பார்த்துருக்கேன்ட்டு. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம பகிர்ந்துக்கலாம். இன்றைக்கி இந்த படம் பார்க்கும்போது தான் தெரியுது அந்த காலத்தில் 72 எப்படி கேமரா ஆங்கிள் ரெடி பண்ணியிருக்காங்க, எந்த அளவுக்கு பர்ஃபெக்ஷனு, காஸ்டியூமில் வந்து மேக்கப்பில் வந்து அவ்வளோ பர்ஃபெக்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து கற்றுக்கிறதுக்கான ஒரு பெரிய பாடமாக இருக்கும். ஸோ அதனால் சப்போர்ட் பண்ணுங்கள். திஸ் இஸ் கால் பேபி ஆல்பர்ட். வசந்த மாளிகை. இதுதான் ஆல்ரெடி உயரத்தில் கமல் சார் ஃப்ளெக்ஸ் வச்சாங்க. ஆமாம், விக்ரம்க்கு. Nice experience to watch in a very என்ன சொல்கிறது, ரொம்ப பழங்கால தேட்டர் சொல்லுவாங்க. ஆனால் இது பார்க்க பழங்கால மாதிரி இல்லை, அவ்வளோ நல்லா வச்சுருக்காங்க. அந்த மாதிரி இதில் ஒரு பழைய படம் பார்க்குறது நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்.